எப்படி அதுக்குள்ளே 1 மந்த் ஆக போகுதுன்னே தெரியல. இப்போ தான் சென்னை ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ண ஃபீலே இருக்குது. சஷ்டி பாப்பா பிறந்ததுலேருந்தே இந்தியாவில் தாத்தா, அம்மம்மா, பாட்டி, அவங்க அம்மா அவங்க கூட தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க டேடா கிட்ட கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். தாத்தா கூடவே இருந்தனால அவளுக்கு பிரிஞ்சு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உள்ளே நான் போய் செக்இன் பண்ணிட்டு இருக்கும்போதும் தாத்தா கிட்ட போகணுன்னு ஒரே அழுகை. கொஞ்சம் அப்படியே சமாளித்து அப்படியே செக்இன்லாம் முடிச்சுட்டு அவளை கொண்டு போய் ப்ளே ஏரியாவில் விட்டு மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன். டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மறந்து கொஞ்சம் செட் ஆனா. அவளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்றனால நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளேயும் போயிட்டு அழகாக வியூவெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தா ஸ்கை வியூலாம். பாப்பாக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்றனால நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நிறைய ஃப்ளைட்ஸில் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில இதில் தரமாட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். உள்ளே ஏறினோடனே க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க லேண்ட் ஆகும்போது தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அபுதாபியில் லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆனதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அவங்க எங்களை நேராக பைலட் ரூம்க்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பைலட் சார்கிட்டே சர்டிஃபிகேட் வாங்கிக்க சொன்னாங்க. பைலட் சார் அவரோட சீட்டில் உட்கார சொன்னார். நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், இருந்தாலும் அவர் உட்கார வச்சு எங்களை ஃபோட்டோ எடுத்தார். நெக்ஸ்ட் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க டேடாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க டேடா ஆல்ரெடி வந்துட்டாங்க. பட் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கிங் போயிட்டாங்க. ஸோ சுற்றி அடித்து கீழே வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணா பாப்பா. போகிற காரெல்லாம் இதான் அவங்க டேடாக்காரன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு வழியாக அவங்க டேடா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அவளை.